போதகம் நாங்கள் வந்து நம்முடைய வார்த்தையை குறித்து பகிர்ந்து கொள்வதாக இருக்கிறோம். அனுபவ சாட்சியோட நம்ம நல்ல ஒரு கைத்தட்டு கத்திரமாக சத்தத்தோட ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது கூட ஃபர்ஸ்ட் நான் மெசேஜ் தொடங்குறதுக்கு முன்னாடி மகேஷ் ஒரு பேப்பர் எல்லாருக்கும் சின்ன பசங்க எல்லாத்தையும் இது எதுக்குன்னா சின்ன பசங்க வந்து மெசேஜை வந்து கவனிக்கிறதுக்காக ஒரு சின்ன நம்ம நிறைய குறிப்பு சொல்லுவோம் இல்லையா மெசேஜில், அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ இந்த பசங்கள்லாம் என்னன்னா எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது, தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எழுதி வைக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டும் போது, அதாவது ஒரு மாதமோ இல்லை ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ தாண்டி இந்த நோட்டுகள்லாம் கையில் இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா டக்குன்னு அப்போ அன்றைக்கி இவங்க இது பேசுனாங்க, அப்போ இதனால நம்ம ஒரு தியானிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு பேப்பர் தந்துருக்கேன். பேப்பரை வந்து நீங்கள் குறிப்பெல்லாம் எழுதிட்டு எனக்கு இன்னைக்கு முடியும் போது, அதாவது நாளைக்கு 1ஆம் தேதி என் கையில் தந்துருக்கோம். சரி, செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு ஆசிரியர் அவர் கிளாஸில் அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, ஜெபம் எதுக்கு முக்கியம்னு கேட்குறாரு. நம்ம வாழ்க்கையில் ஜெபம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அதுலேருந்து ஒரு சின்ன பையன் எப்படி சொல்கிறான், சார் நம்ம டெய்லி எதுக்கு ப்ரெஷ் பண்ணுறோம், நம்மளுடைய எழுத்தை நம்ம முக்கியமாக பாதுகாக்கிறதுக்காக. நம்மளுடைய எழுத்து நமக்கு எப்படி முக்கியமோ அதே போல் டெய்லி நம்ம ஜெபம்ன்றதுனால அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது, ஒரு ஜெபம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பல தீர்வுகளை தரதுக்கு நமக்கு டெய்லி உதவுது. நம்ம டெய்லி ஜெபம்ன்றதுனால ஆண்டவர் நமக்கு பல தீர்வுகளை தராரு அப்படின்னு நான் சொல்கிறோம். அப்போ இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஜெபத்தினால் வரும் தேவனின் தீர்வுகள். ஜெபத்தினால் வரும் தேவனின் தீர்வுகள். எடுத்தவங்க வாசிங்க, எரேமியா 33:3. ஃபர்ஸ்ட் இந்த அதிகாரத்தை நம்ம எடுத்தோம்னா இது எரேமியா எழுதுறாரு. எரேமியா வந்து இந்த எழுதுற டைம் வந்து ஜெயிலில் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. பாபிலோன்ல 70 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் 70 வருடம் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த டைம் எழுதுறது தான் இது. அப்போ அவர் ஆண்டவர் வந்து 2வது நேரமா எரேமியாட்ட சொல்றாரு, பேசுறாரு. அப்போ சொல்றதுதான், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சும்மா ஏனத்தானும் கூப்பிடு அப்படின்லாம் இல்லை. எப்படி ஒரு பெற்றோர் ஒரு தான் பெற்ற குழந்தை எல்லாம் தெரியும், நம்ம பெற்றோருக்கு தெரியும் தான் என் குழந்தைக்கு என்ன வேணும், அடுத்து என்ன காரியம் வேணும், என்ன செய்யணும், எல்லாம் தெரியும். ஆனாலும் பெற்றோர் எதுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னா, எல்லா காரியத்திலையும் இல்லை, சில காரியங்கள்ல பெற்றோர் எதுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னா, ஓ என் பிள்ளை என்ன நோக்கி கேட்காதா, நான் கேட்டா கொடுக்க மாட்டேனா, வாய் திறந்து என் பிள்ளை கேட்காதா. ஒரு சின்ன குழந்தை தண்ணி அதுக்கு கேட்க தெரியாது, ஆனா அது செய்கை கூட நம்ம என்ன அறிஞ்சுப்போம், ஓ ஓகே பிள்ளை தண்ணி கேட்குது, நான் பாட்டு கேட்குது. அதே மாதிரி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, என் பிள்ளை என்ன பார்த்து கேட்காதா, என்ன நோக்கி கூப்பிட மாட்டானா. அந்த மாதிரி தான் என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிடும் போது, அதுக்கப்புறம் அடுத்த வாசிங்க, மைக்ல வாசிங்க. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்பொழுது நான் அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்போ இந்த வசனத்தை அடிப்படையா வச்சு ஒரு 3 பேரை பார்க்க போறோம். நம்ம வேதாகமத்துல இருந்து நம்ம பெரிய இதெல்லாம் போக போறது 3 பேரை சிம்பிளா அவங்களுடைய கதை என்ன, எப்படி ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டாரு, அவங்க எப்படி ஜெபித்தாங்க, அதனால அவங்களுக்கு கிடைச்ச பதில் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது எஸ்தர் 4வது அதிகாரம்
15-16 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா எஸ்தர் வந்து ஒரு யூத பெண். ஆனா அவர் ஆண்டவருடைய கிருபையினால பெர்சிய பேரரசின் ராணி ஆகிறார். ஆனா அந்த காலத்துல இருந்த முறைப்படி ஒரு அரசன் இருக்கிறான்னா அவனுடைய ரூமுக்கோ அவனுடைய அறைக்கோ வந்து ஒரு ராணியோ இல்லை யாரோ அனுமதி இல்லாம போகக்கூடாது. அப்படி அவங்க போறாங்கன்னா அவங்கள வந்து கொன்றுவாங்க, வேற பதிலே கிடையாது. கொல்றது மட்டும்தான் ஆப்ஷன் அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்த முறைப்படி. அப்போ அந்த காலத்துல ஆமான் வந்து யூதர்களுக்கு எதிராக என்ன பண்றான்னா தீய திட்டங்கள் போட்டு வச்சிருக்கான். அவங்களை மொத்தமா அழிக்கணும், அவங்க இந்த பூமியில இருக்கக்கூடாது, அதுக்காக அவன் திட்டம் போட்டு எல்லாம் வைத்திருக்கிறான் யூதர்களுக்கு எதிராக. அப்போ இது மொர்தெகாய் வந்து எஸ்தர்ட்ட சொல்லும்போது அவன் ஃபர்ஸ்ட் சைலண்டா இருக்கிறான். அவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்துட்டு அவர் துணியை மறுபடி கொடுத்துக்கிறான்னா 14வது வசனத்தை வாசிங்க. 4:14. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும். அப்ப இந்த மொர்தெகாய் சொல்றது, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு. இந்த வார்த்தை உள்ளத்தை உருக்குது. அதனாலதான் நம்ம 15-16 என்ன வாசிக்கிறோம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும். அப்போ என்ன சொல்றா, உபவாசம் இருங்க. அந்த 3 நாள் உபவாசம் இருந்து அந்த 3 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் அவ ராஜாவின் இடத்துக்கு போறா. அவர் கண்ணில் கிருபை கிடைக்குது. அவருடைய கண்ணில் கிருபை கிடைத்தனால 2 நாள் என்ன பண்றா, உபசரிப்பு வைக்கிறா. அதுல ஆமானை இன்வைட் பண்றா. ஆமானை இன்வைட் பண்ணி அவனுடைய தீய செயல்களை எல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு. எதனால? அவ உபவாசம் இருந்து ஜபித்தனால, மக்கள் உபவாசம் இருந்து ஜபித்தனால. அவ ராணி, அவன் நினைச்ச மக்களை மட்டும் உபவாசம் இருங்க நான் இருக்கலன்னு சொல்லலாம். ஆனா அவ ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு முன்மாதிரியா, நான் ராணியா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் மக்களோடு ஒரு ஆளு, மக்களோடு நானும் ஒரு பெண் தான் அப்படின்னு அவன் எல்லா மக்களோடு சேர்ந்து உபவாசம் இருந்ததுனால அவளுக்கு ராஜாவின் கண்களை கிருபை கிடைத்தது. யூதர்களுக்கு எதிராக இருந்த எல்லா சதி திட்டங்களையும் முறியடிக்கக்கூடிய கிருபை வந்து ஆண்டவர் என்ன கொடுத்தாரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா தானியேலின் ஜெபம். தானியேல் 6:10 எடுத்தவங்க வாசிங்க. தானியேல் 6:10. தானியேலும் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக வலதுகையில் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலை பார்த்தோம்னா என்ன நடக்கட்டும், அப்போ தானியேலுக்கு எதிராக எல்லாரும் எழுப்புறாங்க. ராஜாவிடம் போய் ஒரு கட்டளை இடுறாங்க, என்ன தவிர வேற எதுவும் மனிதனையோ தேவனையோ என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அப்படி ஒரு கட்டளை இட்ட போதும் அவன் என்ன செய்யறான், அவன் எப்பவும் பண்ற 3 வேளை ஜபத்தை என்ன பண்றான், கண்டினியூ பண்றான். உடல அவன் அந்த கண்டினியூ பண்ணி ஜபித்தனால அந்த தேசாதிபதிகள் பிரதானிகள் எல்லாரும்
அவனுக்கு எதிராக இருந்து அவனை சிங்க கபில போட்ட போடுதும் ராஜாக்கு என்ன செய்யல ஆண்டவர்? இவன் ஜெபித்த ஜெபத்தினால ஆண்டவர் என்ன கொடுக்கல? தூக்கத்தை கொடுக்கல. அப்போ ராஜா வந்து சிங்க கபில வந்து தானியேல் இருக்கிறியா இருக்கும்போது இவன் என்ன உத்தரவு ஆன்சர் பண்றான் அவருக்கு. அந்த ஆன்சர்னால என்ன பண்றாரு ஆண்டவர்? இவனுக்கு எதிராக எழுமன எல்லாரையும் தூக்கி உள்ள போடுறாரு. சிங்க கபில யார் இவனுக்கு எதிராக எழுமனாங்களோ எல்லாரையும் தூக்கி மறு உள்ள போடுறாரு. சிங்க கபில போடுறது சும்மா இல்ல. சிங்க கபில போட்டா உயிர் தப்பாது. சிங்கங்கள் எலும்ப கூட விட்டு வைக்காது. ஆனா தானியேல் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை அடைத்து காப்பாற்றினார். ஆனா அதே இது அவனுக்கு எதிராக எழும்பினவங்க உள்ள போடப்படும் போது சிங்கங்கள் அவங்களை எல்லாரையும் கொண்டு போட்டது. இது தானியேலுடைய சம்பவத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சும்மா டைம் கிடைக்கும் போது ஜெபம் பண்றது அப்படி இல்லை. ஷெட்யூல் போட்டு ஒரு தீர்மானத்தோடு நான் இந்த நேரத்தில் ஜெபிப்பேன் அப்படின்னா இந்த நேரத்தில் ஜெபிக்கணும். அவன் எப்படி ஒரு நாளைக்கு 3 நேரம் தினமும் ஜெபித்தான். கட்டளா ராஜாவுடைய கட்டளை மீறினா அவனுக்கு தெரியும், அவனுக்கு சாவு நிச்சயம் தெரியும். இருந்தாலும் அவன் எப்படி 3 நேரம் ஜெபித்தானோ அதே போல எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், குடும்பத்துல பாடு, குடும்பத்துல கஷ்டம், வறுமை, என்னன்னாலும் நம்மளுடைய என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், நம்ம 3 வேளை இல்ல நமக்கு ஒரு வேளை தான் ஜெபிக்க முடியும். அந்த வேலையில நம்ம கரெக்டா ஜெபித்தோம்னா ஆண்டவர் நமக்கு வர எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த எதிர்ப்பா இருக்கட்டும், எந்த பலவீனமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீக்க வரும் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அடுத்து பார்த்தோம்னா யோனாவின் ஜெபம். யோனா 2:1 வசனத்தை வாசிங்க. யோனா பார்த்தோம்னா ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்றாரு. ஆனா அவன் போற இடம் தர்சீஸ். ஆண்டவருடைய வாக்கு மீறுறான். ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான், ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய ஊழிய பாத்திரம் தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை மீறி தர்சீஸுக்கு போக என்று நினிவேக்கு போக என்று சொல்லும் போது தர்சீஸுக்கு போறான். ஆனா அந்த இடத்துல படகு பெருங்காற்று அடிக்குது. படகுல இருந்து எல்லா மக்களும் பயப்படுறாங்க, எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறாங்க. ஆனா எதுவுமே பெருங்காற்று அடங்கல. ஆனா சீட்டு போட்டு யார் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது யோனா பேர்ல வந்து விடுது. இப்போ யோனா சொல்றான், நான் தான் இதுக்கு காரணம். ஆண்டவர் அவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னதான் தண்டிக்கிறாரு, என்ன நினிவேக்கு போக சொல்றாரு, கண்டிப்பா போக சொல்றாரு தெரியும். ஆனா அவன் பயந்து அங்க போனா மக்கள் என்ன கொன்றுவாங்க, அந்த ஒரு பயத்தினால என்ன பண்றான், திரும்பி அங்க போறான், தர்சீஸுக்கு போறான். ஆனா ஆண்டவர் அந்த இவனை தூக்கி கடல்ல போடும்போது, அந்த மக்கள் கடல்ல போடும்போது ஒரு மீனை ஏற்படுத்தி இந்த மீனை 3 நாள் மீனின் வயிற்றுல இருக்கிறான். அந்த டைம் நான் பண்றதுதான். இன்னொரு அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 2வது அதிகாரத்தை பார்த்தோம்னா ஃபுல்லுமே அவன் மீனின் வயிற்றுல ஜெபித்த ஜெபம் தான். அந்த ஜெபத்தினால 3வது நாள் முடியும் போது அந்த மீன் அவனை கரையில கக்கி போட்டது. அந்த கக்கி போட்டு அந்த அடையாளத்தோடு அவங்க பிரசங்கம் பண்றான். அதனால அந்த மக்கள் ராஜாவிலிருந்து மிருகங்கள் எல்லாவற்றையும் எல்லாருமே எத்தனை 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்க. அதனால அவங்க பேரழிவு அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்தது சும்மா ஒரு 2 பேரை அடிச்சு 2 பேர் சாவு, அதனால மக்கள் திரும்புவாங்க அப்படி இல்லை. அந்த மக்கள் முழுவதுமா அழித்து போடுறதுக்கு தான் ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தாரு. அதனாலதான் அவர் அந்த மக்களுக்கு எதிராக பேசுறதுக்கு தான் யோனாவை அனுப்புனாரு. ஆனா இவன் ஜெபித்த 3 நாள் ஜெபமும் அந்த மக்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த ஜெபம் அந்த மக்களை விடுவித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் சும்மா சாதாரணமானதல்ல. நம்ம 1 நிமிஷம் ஜெபிக்கலாம், 2 நிமிஷம் ஜெபிக்கலாம், நம்ம மணிக்கூர் கணக்காக இருந்து ஜெபிக்கலாம், நாட்கள் கணக்காக இருந்து ஜெபிக்கலாம். ஆனா அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் உண்டு.
ஆண்டவர் பதில் தராத தேவன் அல்ல, பதில் தருகிற தேவன். ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன் அவர். இயேசு என்ன சொல்றாருன்னா, நம்ம லூக்கா 22:40 எடுத்தோம் வாசிங்க. நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, இன்னொரு வாசிங்க. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஒரு ஜெபம் பண்ண சொல்ல, நீங்க சும்மா ஜெபம் பண்ணுங்க போதும், நான் அதை கேட்டுக்கொள்வேன் அப்படிலாம் இல்லை. சோதனைக்கு உட்படாதபடிக்கு. இப்ப நம்ம அடுத்த வருடத்துக்கு கால் எடுத்து வைக்க போறோம். நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்த வருடங்கள்ல வர நம்மளுடைய சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து, நம்ம இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான். ஒண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதுதான் உனக்கு மறு உத்தரவு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான உனக்கு அறிவிப்பேன். இயேசு சொல்றது என்னது? நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்படின்னா நம்ம சும்மா ஏனாதானும் வாழ்றது, ஏனாதானும் ஜெபிக்கிறது அல்ல. நம்மளுடைய சோதனைகள் இருந்து தப்ப விழித்திருந்து உபவாசித்தோ இல்ல கரெக்டா தானியல் மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணி ஜெபிக்கிறதோ எதுவாக இருக்கலாம். ஆனா ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்து கடைசி ஒரு 9 பாயிண்ட். உண்மையாக ஜெபித்தால் ஆண்டவர் நமக்கு பதில் தரும் 9 விதங்கள். பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு என்னுடைய சாட்சி சொல்றேன். முதலாவது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் தீர்வுகளை தருகிறார். தேவன் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் தீர்வுகளை தருகிறார். த்ரூ சூப்பர் நேச்சுரல் மீன்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல நமக்கு ஆண்டவர் தீர்வு தருகிறார். இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, தேவ தூதர்களை கொண்டு தீர்வுகளை தருகிறார். த்ரூ ஏஞ்சலிக் இன்டர்வென்ஷன்ஸ். தேவ தூதர்களை கொண்டு நமக்கு தீர்வுகளை தருகிறார். த்ரூ ஏஞ்சலிக் இன்டர்வென்ஷன்ஸ். அடுத்து மூணாவது பாயிண்ட், சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக தீர்வுகளை தருகிறார். சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக தீர்வுகளை தருகிறார். த்ரூ ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். அடுத்து நாலாவது பாயிண்ட், ஞானமான ஆலோசனை மூலமாக தீர்வுகளை தருகிறார். எப்படி? ஞானமான ஆலோசனைகள் மூலமாக தீர்வுகளை தருகிறார். த்ரூ வைஸ் கவுன்சில். அடுத்து ஐந்தாவது பாயிண்ட், நல்ல யோசனைகள் மூலமாக தீர்வுகளை தருகிறார். நல்ல யோசனைகள் மூலமாக தீர்வுகளை தருகிறார். த்ரூ பெட்டர் ஐடியாஸ். ஆறாவது, தெய்வீக தொடர்புகளின் மூலமாக தீர்வுகளை தருகிறார். தெய்வீக தொடர்புகளின் மூலமாக தீர்வுகளை தருகிறார். த்ரூ டிவைன் கனெக்ஷன்ஸ். ஏழாவது, காற்றை அனுப்பி தீர்வுகளை தருகிறார். காற்றை அனுப்பி தீர்வுகளை, எப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காற்றை அனுப்பி தீர்வுகளை கொடுத்தாரோ அதே போல காற்றை அனுப்பி தீர்வுகள். த்ரூ த விண்ட்ஸ். எட்டாவது, ஒரு தீர்க்க தரிசன கிரியை செய்வதன் மூலம் தீர்வுகளை தருகிறார். ஒரு தீர்க்க தரிசன கிரியை செய்வதன் மூலம் தீர்வுகளை தருகிறார். த்ரூ எ ப்ராஃபட்டிக் ஆக்ட். ஒன்பதாவது, கடைசியாக, தமது வார்த்தையை அனுப்பி தீர்வுகளை தருகிறார். தமது வார்த்தையை அனுப்பி தீர்வுகளை தருகிறார். த்ரூ சென்டிங் ஹிஸ் வேர்ட்ஸ். இந்த 9 பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா சும்மா ஒன்றும் அவர் தீர்வுகளை தர்றது இல்லை. நம்ம ஜெபிக்கிறதுனால மட்டும்தான். நம்ம உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குமாப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறதுனால இந்த 9 தீர்வுகள் நமக்கு வாழ்க்கையில வருது. எப்படினாலும் வரலாம். ஒரு பக்கத்துல இருக்கிற, இப்போ நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கூட நான் வரலாம். ஆனா நம்ம ஜெபித்தா
ஆண்டவர் அவங்க மூலமாக செய்வார். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், எதிர்பார்க்கிறாத நன்மைகளே நம் வாழ்க்கையில் வர பண்ணுகிற தேவன் அவர். என் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் எங்க செக்குலர் காலேஜ் முடிக்கிற டைம், செக்குலர் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பைபிள் காலேஜ்னு எழுதி தலையில் ஒட்டிட்டாங்க. ஆனால் அங்கே முடித்து இங்கே அடுத்து பைபிள் காலேஜ் தான் சேரணும் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறேன், நான் என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதில் என்ன நடந்தாலும் சரி அது மாற மாட்டேன். எனக்கு அது அப்படி, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா எனக்கு அது மாறுறது பிடிக்காது. ஒரு முடிவுனா அது இதில் அப்படி ஒட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது எம்டியூ எய்ம் பண்ணி தான் போனேன். எம்டியூ எனக்கு இல்லைன்னா நான் வந்துடுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன், அடுத்த இதில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். எம்டியூ மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனால் எனக்கு இங்கே அரியர் இருந்தனால, ஆனால் எல்லா அங்கே வச்ச எல்லா எக்ஸாம்லையுமே இது வரைக்கும் அங்கே இல்லாத அளவில் எனக்கு நல்ல மார்க் உண்டு. அங்கே எல்லாமே நல்ல மார்க்கு. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு மாதத்துல எங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பீங்கன்னா நாங்கள் உங்களை எம்டியூவில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் என் ஃபுல் ப்ரேயர் என்னன்னா, நான் எம்டி ஜாயின் பண்ணணும், ஆனால் உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். நான் திரும்பி வரதா இருந்தால் சும்மா வரக்கூடாது, உங்கள் சித்தம் இருந்தால் நான் திரும்பி வரணும். இல்லைன்னா அங்கே தான் உங்கள் சித்தம் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே என்ன நிற்க வைங்க, என் முடிவை நீங்கள் மாற்றுங்க. அதான் என் ஜபம். ஏன் நான் முடிவு பண்ணுறது இல்லை, நீங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் என் முடிவு பண்ணுங்க. அப்படி தான் என் ஜபம் இருந்துச்சு. அதே போல் அவங்க இன்டர்வியூவில் இருக்கும்போது எல்லா கொஸ்டினும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பதில் முடிஞ்சது. கடைசியில் என்ன, நீங்கள் வெளியே போய் நீங்கள் ஒழுங்காக டிசைட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா. ஆனால் நான் உள்ளே போகும்போது எனக்கு எப்படி இல்லைன்னா, நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் முடிவு. எவ்வளோ எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தாங்க எல்லாம், ஆனால் என் முடிவு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஜெபிச்ச ஜபத்தினால உள்ளே போய் எப்படி நான் எஸ் சொன்னேன்னு தெரியாது பிடிஎஸ்க்கு. ஆனால் எஸ் சொன்னேன், எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது. உள்ளே போனதும் ஓகே நீங்கள் வீட்டு சேர்றீங்களான்னு கேட்டாங்க. சேர்றேன், அவ்வளோதான். எப்படி சொன்னேன் என்ன, ஆனால் ஒன்று தெரியும், நான் ஜெபித்த ஜெபம் என்ன அங்கே நிறுத்துவோம்னு தெரியும். அதனால் ஓகே சரி ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஜாயின் பண்ணி எல்லாம் ஓகே, எல்லாம் செட் ஆகிட்டு ஓகே நீ படிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எல்லாம் ஏன் இன்டர்வியூவில் நான் என்னெல்லாம் சொன்னேன்னா, அதெல்லாம் நீ கீபோர்டு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, மியூசிக் வாங்க, இல்லை பாட்டு பாட வாங்க, கோயிலுக்கு வாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிட்டுட்டே இருக்கு. ஸ்டாஃப்லாம் எதுவும் கூப்பிடுவாங்க. அப்போ நான் எல்லாத்துக்கும் ஒதுங்கி 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 எதுவுமே ஜாயின் பண்ணல. எதுவுமே ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், எங்கேயுமே நான் என் தலையை பார்க்க முடியாது அந்த இடத்துல. ஆனால் நான் ஜெபித்த ஜெபம் என்னன்னா, உங்களுக்கு சித்தமான நேரத்தில் என்ன நீங்கள் தூண்டி நிறுத்துங்க, என்ன யாரும் முன்னாடியே தலை புனிய விட்டுறாதீங்க. அதான் என் ஜெபம். நீங்கள் உங்களுக்கு சித்தம் எந்த டைமில் இருக்குதோ அந்த டைமில் என்ன உயர்த்தினா போதும் அப்படி. அதே போல் கரெக்டாக அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இந்த சண்டே ப்ரேயர் முடிஞ்சு, ப்ரேயரில் எப்போ அந்த பிறந்த நாளுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி அப்போ எசேக்கியேல் 36:11 அந்த வசனத்துக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. போடுறீங்களா? எசேக்கியேல் 36:11. இப்போ அந்த வசனத்தை வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஓகே எனக்கு கிடைச்சிருச்சு, எப்பவுமே நான் வாக்குத்தத்தம் கிடைச்சா எப்பவும் கிடைக்கிறது, வருஷம் கிடைக்கிறது தான் சொல்லி தூக்கி ஒதுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த வருஷம் என் பிறந்த நாள் கிடைச்சது என்னன்னு தெரியல, நான் அதை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் டெய்லி. நான் இந்த வசனத்துல இந்த லாஸ்ட் பார்ட், உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அப்போ இந்த வார்த்தை வந்து ஓகே நம்ம இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கணும், அப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதோ செய்ய போறாரு, இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் என் வாழ்க்கையில் ஏதோ நன்மை செய்ய போறாரு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் என்னன்னு தெரியாது. அப்போ இந்த சண்டே முடிச்சு ஈவினிங் கிளம்பி அடுத்து அந்த மார்னிங் போய் சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். அங்கே வந்து இது சாப்பல் நடக்குது. சாப்பல் நடந்து முடிஞ்சோன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க.
அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது எப்போவுமே என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கிளாஸ் லீடர்னா ஒரு கிளாஸ் லீடர் வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்போது டக்குன்னு என் நேம் சொல்லி பிடெச் 1 கிளாஸ் லீடர் ஜெனிஸ்டன் ஜெய்சாங்க அப்படின்றாங்க. அப்போ நான் அந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குது, ஏன்னா ட்ராவல் டயர்டு, தூக்க கறக்கும், எதுக்கு என் பேர் சொல்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எடுக்கணும், ஓகே கிளாஸ் லீடராக மாற்றிருக்கிறாங்க, ஓகே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே கடந்து அப்படியே ஓகே தந்த பொறுப்பில் அப்படியே உண்மையாக அப்படி போவோம். அதே என்ஜாகும். நீங்கள் தந்து பொறுப்பில் உண்மையாக இருக்கணும், உத்தரவாதமாக இருக்கணும். அதே மாதிரி அப்படியே கடந்து போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பங்களா டியூட்டி, அது வந்து என்னன்னா காலேஜுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அவங்க தங்கி இருக்கிற வீடு. அந்த டியூட்டிக்கு வந்து எப்போ வருஷத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு 6 மாதம் 5 மாதம் பார்க்குறாங்கல்ல, ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அனலைஸ் பண்ணி யார் யார் எப்படி இருக்கிறா, யார் உண்மையாக இருக்கிறா, யார் டியூட்டி செய்கிறா, யார் எப்படி படிக்கிறா எல்லாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு 4 பேர் கூப்பிட்டாங்க. இப்போ 4 பேரை கூப்பிட்டு எப்படி நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு ஓகேவா, ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணி தான் எங்களுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா. அப்போ எனக்கு ஓகே ப்ரேயர் பண்ணி ஆன்சர் சொல்லணும். வெளியே வந்தாச்சு, போய் எல்லா சீனியர் எல்லாருமே எல்லாரும் காலேஜ் பொறுத்தவரையிலும் ஒருத்தருக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் மொத்த காலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ சீனியர் தான் வந்து சொல்கிறாங்க, தந்த வாய்ப்பு நழுக விடாத, நீ போ, உனக்கு நல்லா இருக்கும், படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, அவ்வளோதான் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாரும் என்ன சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கல. நான் நோ சொல்கிறதுக்கு ஆன்சர் தேடிட்டு இருக்கேன். எப்படி நான் நோ சொல்கிறேன், நோ சொன்னால் என்னன்னா பதில் சொல்லணும், எஸ் சொன்னால் வேறு பதிலே கிடையாது, ஒன்லி எஸ். ஆனால் நோ சொன்னால் எதுக்கு நான் ரிஜெக்ட் பண்ணுறேங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். நான் நோ எதுக்கு நோ சொல்லணும் எல்லாம் தேடிட்டே இருக்கேன். ஆனால் என் ப்ரேயர் என்னென்னா, நான் என்னதான் நோ சொன்னதுக்கு யோசித்தாலும் நீங்கள் அங்கே உங்களுக்கு சித்தம் என்னவோ அதை படி அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. இப்போ எஸ்னா நான் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் அவங்கள பார்த்ததும் எஸ்ஸோட செய்யுங்க, அவ்வளோதான் என் ப்ரேயர். அதே மாதிரி அப்படி போயாச்சு. ஒரு நாள் கலந்தது. அப்புறம் வந்து 2வது நாளில் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க எங்களுக்கு. நான் அப்போ கூட நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நோ சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவேன். ஆனால் அப்பவும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன், உங்கள் சித்தமான வார்த்தையை வாயிலிருந்து புறப்பட பண்ணேன். அவங்க கேட்டது என்ன யோசித்தேன், என்ன நடந்தது எல்லாம் தெரியாது, எஸ், ஒரே வார்த்தை எஸ். இப்படி தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியம் நான் யோசிக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற சித்தங்கள் வேற. அங்கே இந்த அவங்க மத்தியில என்ன ஆண்டவர் உயர்த்துவார், அவங்க பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வீட்டில் ஒரு டியூட்டி கிடைக்க பண்ணுவாருங்கிறது தான் என் தாட்டே கிடையாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இருந்தது எல்லாமே ஒதுங்கி, அங்கே போய் யார்கிட்ட கேட்டாலும் ஒதுங்கி தான் இருப்பான், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரேயர் டே அப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, நைட்டு பசங்க கூட சேர்ந்து பண்ணுற ப்ரேயராக இருக்கட்டும், தனியாக பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ப்ரேயர் தான் எனக்கு இவ்வளோ நாள் அங்கே நிற்க வச்சு. இப்போ என் மம்மிகிட்ட கேட்டிங்கன்னா 2 நாள் ஓடி வந்துருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் அங்கே நின்றுருக்கிறேன்னா அவர் என் மேலே வைத்து கிருபை. நான் இங்கே நீங்கள் எல்லாரும் பண்ண எனக்காக பண்ணுற ஜபம். இதில் வந்து நான் ஒன்று சொல்ல வரேன், நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டானாலும் எடுத்துக்கணும். ஆனால் ஜபம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஜபம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் 0. ஜபம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ, எப்படி எஸ்தர் உபவாசத்துக்கு ஜபித்தாலும், தானியேல் 3 வேளை கரெக்டாக ஜபித்தார். எந்த சூழ்நிலை வரட்டும், சிங்கக்கவியை வரட்டும், எந்த சூழ்நிலை 3 வேளை கரெக்டாக ஜபித்தார். யோனா மீனின் வயிற்றில் அங்கெல்லாம் யாருக்கு ஜபிக்க தோணும், நான் அங்கேயும் ஜபித்தார். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்மளுடைய ஜப வாழ்க்கையில் கரெக்டாக இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் பெரிதாக இருக்கும். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் நம்ம. அது எப்படின்னா ஜபத்தின் மூலம், இந்த வார்த்தையின் மூலம், இந்த சாட்சியின் மூலம் உங்களுக்கு யாரும் தேவன் உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஒருவரை உருவாக்கணும்னா அது எந்த விதத்தில் உருவாக்கி கொண்டு வர தேவனால முடியும். ஆமென். தேவன் நல்லவர். எல்லா கையில தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.